சார், இப்ப சமீபத்தில் அமைச்சர் கே.என். நேரு அவருடைய பேச்சு ஒரு பெரிய சர்ச்சையை எல்லா பக்கத்துமே ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் அரங்கிலும் அது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பா ரஜினி அந்த துரைமுருகன் இஷ்யூவோட இதை கனெக்ட் பண்ணி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கே.என். நேரு 24ல் இருந்த சூழல் இப்போ இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அது கண்டிப்பா ஒரு 24ல் இருந்த சூழல் இப்பொழுது இருக்குமா என்று கேட்டால், அது அடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை பொறுத்து தான் அமையும். ஓகே சார். 2026ல் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அப்ப இந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் இன்றைக்கு ஒரு கொள்கை நிலைப்பாட்டில், இன்றைக்கு திருமாவளவன் பல்வேறு கொள்கைகளிலே பல்வேறு பிரச்சனைகளிலே முரண்பட்டாலும் நான் கொள்கை வழியில் நிற்கிறேன் என்ற உறுதிப்பாட்டோடு அவர் நிற்கிறார். காங்கிரஸ் என்னதான் சொன்னாலும் ராகுல் காந்தி திமுக தலைவரை தனது சகோதரனாக பார்க்கிறார். எனவே அவர்கள் மத்தியில அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்குரல் கொடுத்தாலும் அவர்களும் ஸ்ட்ராங்காக நிற்கிறார்கள். எனவே அவர்கள் கூட்டணியிலே ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு அவர்கள் கொள்கை சார்ந்த நிலைப்பாடு ஒரு தீர்வை கொடுக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சீனியர் ஜூனியர் என்ற நிலை திமுகவிலே ஏற்படுகிறது. நாளைக்கு உதயநிதி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய சூழலிலே இந்த சீனியர்கள் மனக்குமுறல், ஜூனியர்களது மனம் வெதும்பல், இதெல்லாம் ஒரு சிம்மரிங் ஆங்கராக மாறி அது திமுக கூட்டணிக்குள்ளேயே, திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்தால் ஒழிய திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வராது என்றுதான் நினைக்கிறேன். ஆனா திமுக கட்சியில் அந்த பிரச்சனை வருவது போல் தெரிந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதை மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கார். எல்லா பக்கமும் அவர் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி கையை விட்டு தாண்டி செல்லுமானால் அது அந்த அரசியல் சூழல் தான் அதற்கான முடிவை கொடுக்கும். நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. நீ வேற ஒன்றும் இல்லை. 2026 நான் ஒரு இந்த சுச்சுவேஷன் சொல்றேன், ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷன் சொல்றேன். அதான் நல்ல சுச்சுவேஷன் கூட. அது ஒஸ்ட் சுச்சுவேஷன் சொல்லக்கூடாது. எல்லா கட்சியும் தனித்தனியா நிக்கட்டும். திமுக தனியா நிக்கட்டும், அதிமுக தனியா நிக்கட்டும், பிஜேபி தனியா நிக்கட்டும், நாம் தமிழர் தனியா நிக்கட்டும், விஜய் தனியா நிக்கட்டும், விசிக தனியா நிக்கட்டும், காங்கிரஸ் தனியா நிக்கட்டும், எல்லாரும் தனித்தனியா நிக்கட்டும். அப்படி பார்த்தாலும் திமுக தானே அதிகமான வாக்கு பெறும். அப்படியே நின்னா கூட திமுக ஜெயிக்கணும், இல்லைன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கணும். அந்த 20 அதை தாண்டி எப்படி வருவீங்க? 20% வாக்கு யார்கிட்ட இருக்கு? இந்த 20% வாக்கு யார்கிட்ட இருக்கு? அப்ப எல்லாருமே தனித்தனியா நின்று பாக்குறது நல்லதுதான். நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. ஒவ்வொருத்தரும் 2026 ஒரு மெஷரா எடுத்துக்கிட்டு யாருக்கு அதிக சக்தி இருக்கு என்பதை நிரூபித்து காட்டும். இப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு 3%, 2% சொல்றாங்க. ஆனா தனிச்சு நின்னாங்கன்னா 20% கூட வாங்குவாங்கல்ல அவங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப தனிச்சு நின்னா அவங்க 3% இல்ல 8% இல்ல 10% இல்ல 15% தெரிஞ்சு போயிரும்ல. அப்ப சரி சரி, அப்ப யாருக்கு என்ன எவ்வளவுன்றது தெரிஞ்சு போயிடும். அப்ப மக்கள் அந்தந்த அப்ப பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் எல்லாருமே தனித்தனியா நிக்கட்டும், அவங்க அவங்களுடைய வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிலையான கூட்டணி அதுக்கப்புறம் தான் உருவாகும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் செல்வாக்கு என்னன்றதை ப்ரூவ் பண்ணா. ஆனா அந்த விசப்பரீட்சைக்கு கூட்டணி கட்சிகள் தயாரானா கிடையாது. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்காது. அவங்களுக்கு இப்ப நீங்க வேற ஒன்றும் இல்ல, பிஜேபியோட சேர்ந்த எந்த கட்சிக்குமே முகவரி எல்லாம் போயிடுவாங்க. பிஜேபியோட சேர்ந்த கட்சி ஏற்கனவே யாரெல்லாம் இருக்கா? பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அடுத்து யார் இருக்கா? டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு, அப்புறம் ஐஜேகே இருக்காங்க, அப்புறம் ஜி.கே. வாசன் தமாக இருக்கு, அப்புறம் கல்வி தந்தைகள் இருக்காங்க, ஏசி சண்முகம் இருக்காரு, அப்புறம் நீதி கட்சி புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் இருக்காரு, ஐஜேகே பச்சைமுத்து இருக்காரு, அப்புறம் இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு அண்ணாமலை என்ற ஒரு ஊதி பரிதாக்கப்பட்ட ஒரு வெற்று பிம்பத்திற்குள்ள அடக்கமாயிட்டாங்க. அப்ப என்னாச்சு? அண்ணாமலையால் தான் இந்த 18%
வாக்கு வந்தது என்று இப்போது அண்ணாமலையினுடைய ஜால்ராஸ் வந்து ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்னாச்சு, நீங்க முகவரி இழந்துட்டீங்க அவர்கிட்ட போய். இன்னைக்கு 2024 முகவரி இழந்து 2026 திரும்பியும் அண்ணாமலையோட போனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த பிஎம்கே தனது சுயத்தை இழக்கும், தமாக தன் சுயத்தை இழக்கும், டிடிவி தன் சுயத்தை இழப்பார், ஓபிஎஸ் தன் சுயத்தை இழப்பார், அடுத்து அனைத்து கட்சிகளும் தன் சுயத்தை இழப்பார்கள். ஏசி சண்முகம் அவர்களுக்கும் ஐஜிகே பாரிமுத்து அவர்களுக்கும் பாரிவேந்தர் அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க தனிநபர் கட்சி. ஆனா ஜி.கே. வாசனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, டிடிவி தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. இவர்கள் எல்லாரும் தங்களை இழக்கப் போகிறார்களா அண்ணாமலையோடு சேர்ந்து, இல்ல அதிமுகவோடு சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 2 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வாங்கி கட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறார்களா? இதுதான் அவங்க முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அண்ணாமலைக்கு உள்ள இவர்கள் அனைவரும் அடக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் இன்னைக்கு அவர்களுக்குள்ள சேலஞ்ச். டிஎம்கேல சேர்ற அத்தனை பேருக்குமே அவர்களுக்கு டிஎம்கே இருக்க விசிகேக்கு இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏக்கள்? 4 எம்எல்ஏக்கள், 2 எம்பிக்கள், சரிங்களா? கம்யூனிஸ்டுக்கு 4 எம்எல்ஏக்கள். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு டிஎம்கேயோட சேர்ந்தவங்களுக்கு அடையாளம் இருக்கிறது. இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்தவர்களுக்கு என்ன அடையாளம்? அவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அன்புமணி விஜயகாந்த் வந்து 10% வாக்கு வங்கியோடு கிட்டத்தட்ட 12% வாக்கு வங்கி வச்சிருந்தார். அப்ப வந்து 2014 என்டிஏ கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய லெவல்ல இருந்தவர் விஜயகாந்த். அவர் விஜயகாந்த் தலைமையேற்று நடத்தி 12% வாக்கு வங்கியில 18%. அப்போ மோடி ஃபர்ஸ்ட் கேண்டிடேட், மோடி நிரூபிக்கப்படாத கேண்டிடேட். அப்பயே வந்து மோடி என்ன சொன்னாரு? மோடி என்ன கொடுத்தாரு விஜயகாந்துக்கு? அல்வா தான் கொடுத்தாரு. ஒரு போர்டு மெம்பர் கிடையாதுங்க, ரயில்வே போர்டு மெம்பர் கொடுக்கல விஜயகாந்துக்கு, ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கல, அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணிக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்கல. இன்றைக்கு அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்கள் இவர்களுக்கு கொடுப்பார் என்று. கண்டிப்பா கொடுக்க மாட்டார். மோடியை பொறுத்த வரைக்கும், மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அழித்து பிஜேபியை இங்க நிலைநாட்ட தான் விரும்புவார்களே ஒழிய, வேணா இவர்கள் எல்லாம் பிஜேபியில சேர்ந்துட்டா அன்புமணி ராமதாஸ் அடுத்து வந்து ஜி.கே. வாசன், ஓபிஎஸ், டிடிவி எல்லாரும் பிஜேபியில சேர்ந்து அண்ணாமலைக்கு மேல ஒரு தலைவர் பதவிக்கு வந்து அவர்கள் அப்படி வேண்டுமானால் உள்ள போய் ஏதாவது கவர்னர், அமைச்சர்கள் இந்த மாதிரி கிடைக்குமே ஒழிய, வாய்ப்பு என்பது பிஜேபி சேராவிட்டால், கூட்டணியாக இருந்தால் 2026 இந்த அண்ணா பிஜேபியுடன் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்கள் முகவரியை இழப்பார்கள். ஆனால் எடப்பாடி சுயநலவாதி தான். அதிமுகவை இன்னைக்கு அவர் தான் வந்து 20% வாக்குகளோடு நிலைநிறுத்தி இருக்கிறார். அதிமுகவோடு போனா கண்டிப்பா எடப்பாடி முன்னால போனா ஒரு எம்எல்ஏவாவது உங்களுக்கு கிடைக்கும், ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏவாவது கிடைக்கும். உங்க கட்சியை நீங்க காப்பாத்துவீங்க. எனவே அதிமுகவோடு போகக்கூடிய பிஜேபியுடன் கூட்டணி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிமுகவோட போனா பிழைப்பார்கள். இல்லைன்னா வந்து கண்டிப்பா விஜயோட போக முடியாது, கண்டிப்பா சீமானோட போக முடியாது. அவங்க 2 பேருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சென்று ஓரளவிற்கு எம்எல்ஏக்களுடைய தகுதியை எண்ணிக்கையை கூட்டினால் இந்த கட்சிகள் மீண்டும் ஒரு முகவரி கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு கிடைக்காது. அந்த முகவரியில் இப்படிப்பட்ட சேலஞ்சில் விஜய் வந்து நிரூபித்து காமிக்க வேண்டும். விஜய் வந்து மக்கள் செல்வாக்கை பெற்று களத்திலே நின்று ஒரு 10 எம்எல்ஏக்களையாவது பெற்று எதற்கு ஒரு பிரசன்ஸை வந்து உருவாக்கி காண்பித்தால் அவருக்கு மிக சிறப்பான எதிர்காலம் இருக்கும். சார் கண்டிப்பாக சார். இப்போ இந்த நேரு அமைச்சர் வந்து சொல்கிற இந்த மெசேஜ் வந்து எதுக்காக சார் சொல்கிறாரு? இந்த மெசேஜ் யாருக்கானது? அதாவது இந்த சீனியர் ஜூனியர் எங்கே, அதாவது ஒரு பின்பத்தை வச்சு உங்களால் பெரிய வெற்றி அடைய முடியாது. இப்போ என்ன மாதிரி அங்கங்கே இருக்கிற நிறைய அமைச்சர்கள் தான் திமுகவுடைய பரவலான வெற்றிக்கு காரணம். அது வந்து இந்த ரஜினி, இந்த இவர் நம்மளுடைய துரைமுருகன் இவங்க இஷ்யூக்கு அப்புறம் இதை வந்து ஒரு பொதுவெளியில் அவர் பேசுகிறார். இதை எப்படி சார் நம்ம இந்த மெசேஜை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அது உண்மைதானே. அது வந்து நீங்கள் வந்து கலைஞராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே தலைவர்கள். அதனால தலைவர்களை உருவாக்கினார்கள்.
அப்ப தலைவரால் மட்டும்தான் தலைவர்களை உருவாக்க முடியும். மேனேஜர் கேனாட் பி ஏ மென்டர். ஓகே, மேனேஜர் கேன் ஒன்லி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். லீடர் கேன் எம்பவர் அண்ட் கோச். புரியுது? there is a difference between மேனேஜர் அண்ட் மென்டர். அப்ப லீடர் தான் வந்து ஒரு எம்பவர் பண்ணி கோச் பண்ண முடியும். அப்ப கலைஞர் வந்து எம்பவர் பண்ணி ஒவ்வொரு நேருவா இருக்கட்டும், வீரபாண்டி ஆரம்பமா இருக்கட்டும், இல்ல வந்து துரைமுருகனா இருக்கட்டும், இல்ல பொன்முடியா இருக்கட்டும், இல்ல வந்து மதுரையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொன்முத்துராமலிங்கமா இருக்கட்டும், இப்படி பல்வேறு சத்ரப்ஸை வந்து லோக்கல் திண்டுக்கல் பெரியசாமியா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடியில வந்து அங்க ஒருத்தர் இருந்தார் பெரியசாமி, திண்டுக்கல் தூத்துக்குடி பெரியசாமியா இருக்கட்டும், கீதா ஜீவனுடைய அப்பா. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து ஒரு தனி அந்தந்த பகுதியில மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கியவர் கலைஞர். அப்ப இந்த தலைவர்களால் தான் வந்து ஒரு கோட்டையே ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டை வந்து கிரியேட் பண்ண முடித்தது. இன்றைக்கு அவர்களுக்கு வயதாகி விட்டது. இன்றைக்கு அவர்கள் வந்து இருந்தாலும் கூட அவர்கள் இன்னமும் அரசியலிலே இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலை வந்து இவர்களால், இந்த வயதாகிவிட்ட சீனியர்களால் கண்டிப்பாக ஆட்சிக்கு ப்ராப்ளம் இருக்குதான் செய்யுது. அப்ப ஆட்சிக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஆட்சிக்கு ப்ராப்ளம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. திரு துரைமுருகன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணாமலையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, 300 கோடி கொடுத்தாரு என்று சூர்யா சொல்றாரு. திருச்சி சூர்யா சொல்றாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவங்களால ரெஃப்யூட் பண்ண முடிஞ்சா, மறுக்க முடிந்ததா? நக்கீரன்ல சொல்றாங்க, மறுக்க முடிந்ததா அவங்களால? அப்ப என்ன அது? சீனியரா இருக்கவர்கள் இப்ப நேரு மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. என்ன குற்றச்சாட்டு? சவுக்கு சங்கரோட வந்து அவர் டீல் பேசினாரு அப்படின்னு. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசும் பொழுது இவர்களை இப்ப ஒரு அன்வெரிஃபைடு ஒரு ஆடியோ வைத்து நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜனை தூக்கி வேற பொறுப்புக்கு மாற்ற முடிந்தது திரு மு க ஸ்டாலின் அவர்களா. ஆனால் இப்படி பேசி இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட நேருவை மாற்ற முடியவில்லை. தன் துறையை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கு அண்ணாமலையோடு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவோட ஒர்க் அவுட் பண்ணி இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை தூக்க முடியவில்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அந்த மன வலி வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும். நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வரும் பொழுது அவருக்கு வந்து இந்த பெரிய தலைகள் எல்லாம் வந்து ஒரு பாரமாக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு நிலைதான் ரஜினிகாந்தனுடைய எபிசோட். ரஜினிகாந்தோட எபிசோடா சார்? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ரஜினிகாந்தோட எபிசோடு. அவர் ஏதோ சொல்ல போய் அது வந்து அவர் எப்படி சொன்னாரு என்ன நம்மளுக்கு தெரியாது. அவர் ஜாலிக்கு கூட சொல்லியிருக்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா அவரு ஏதாவது ஒரு பேசும்போது ஒரு ஜாலியா கூட சொல்லியிருக்கலாம். அது வந்து அது துரைமுருகனுக்கு ஒரு காயத்தை உருவாக்கி அவர் வந்து எதிர்வினை ஆற்ற அது வந்து இது வந்து பகைச்சுவை அல்ல, இது நகைச்சுவை என்ற நிலைமைக்கு இது முடித்து வைக்கப்பட்டிருக்கு, தற்காலிகமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கு ஒழிய. பட் ஆனா சீனியர் வர்சஸ் ஜூனியர்ஸ், சீனியர் வர்சஸ் அவங்களுடைய, அப்படி பார்த்தாலுமே சீனியர் வர்சஸ் ஜூனியர்னா அவர்களது சந்ததிகளை தானே திரும்பி கொண்டாந்துருக்காங்க சீனியர்ஸ். துரைமுருகனுக்கு அவருடைய மகனை கொண்டாந்துருக்காங்க, நேருக்கு அவங்களுடைய தம்பியோ அவங்களுடைய மகனோ இருக்கலாம், இப்படி பெரியசாமிக்கு அவருடைய மகன் இருக்கலாம். அப்ப இவங்க சீனியரா இருந்து அப்ப ஜூனியருக்கு வழிவிடுனா அவங்க மகனுக்கு தானே வழிவிடுறாங்க, அவங்க குடும்பத்துக்கு தானே வழிவிடுறாங்க. இவங்க திமுக இருக்கக்கூடிய மற்ற ஒரு பாடுபட்டு உழைத்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று நம்ம பார்க்கலையே. எப்படி உதயநிதிக்கு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பு, அதே வாய்ப்பு தான் மற்ற சீனியர்களுக்கும் கிடைக்குது. அது திமுக மட்டும் தான் பாசிபிள், ஏடிஎம்கேல அது பாசிபிள் கிடையாது. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சீனியர்கள் அறிவுரை சொல்ற அளவிற்கு தங்கள் ஜூனியர்களை வளர்த்து விட்டு அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கினாங்கன்னா அது வந்து ஈஸியா இருக்கும் என்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நினைக்கலாம். அது தப்பு இல்லை, அது வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க குழந்தைகள் தானே வர்றாங்க திரும்பியும், நீங்க எதுக்கு இப்படி இருந்துகிட்டு இது பண்றீங்களே, எங்களால மூவ் பண்ண முடியல, உங்களை எதிர்த்து சொல்ல முடியல, உங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தர்ம சங்கடங்கள் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பல்வேறு ஆட்சி மட்டங்கள் இருந்தால் அரசு நிர்வாகம் ஒழுங்கா நடக்காது. அப்ப அரசு நிர்வாகம் ஒழுங்கா நடக்கலைன்னா கெட்ட பேர் யாருக்கு வரும்? திரு மு க ஸ்டாலினுக்கு தான் வரும், அவர் பேர் தான் கெட்டு போகும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஆட்சியில் இருப்பவர்கள், இப்ப ஜெயலலிதா டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலைமைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அவர் தன்னை
தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கிறார், சீனியர்களை மதிக்கிறார், ஜூனியர்களை மதிக்கிறார், வாய்ப்புகளுக்கு கொடுக்கிறார். ஆனா இன்னமும் அந்த கண்ட்ரோல் அது வந்து இப்படியே நீண்ட நாள் போனா இது என்ன ஆகும் அப்படின்னா அதிகாரிகள் ஆட்சியாக மாறிவிடும். இது திமுகவினுடைய ஆட்சியாக மாறாமல் இது அதிகாரிகளுடைய ஆட்சியாக மாறிவிடும். அதனுடைய விளைவுதான் உயர்கல்வித்துறை இன்றைக்கு படுபாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. முத்திரைத்தாள் பத்திரப்பதிவுத்துறை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு துறைகள்ல ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. என்று காரணம் என்றால் இதற்கு காரணம் பிடபிள்யூட ஊழல் நடக்கிறது, மணல் கொள்ளை இன்னமும் நடக்கிறது. இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு இரட்டை நிலைப்பாடு, இல்லைன்னா ஒரு இன்டிசிசிவ்னஸ் தான் காரணமா இருக்கு. அப்ப இது களையப்பட வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் விரும்பியிருக்கலாம். அதை என்டாஸ் பண்ணாரு. ரஜினிகாந்த் பேசின உடனே வந்து அதை என்டாஸ் பண்ணாரு. உதயநிதி அதை என்டாஸ் பண்ணியிருக்காரு. அப்ப வந்து அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க என்பதை பொறுத்து தான் 2026 இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக 2026க்குள் ஒரு ஸ்டெபிலிட்டியை திமுக கொண்டு வர வேண்டும். வித்தின் த பார்ட்டிக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தா அடுத்து வந்து கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வித்தின் த பார்ட்டிக்குள்ள ஒரு பிளவுகள் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு யாரால் அந்த பிளவு ஏற்படுகிறதோ அவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த பாதிப்பு இருக்கும். வெளியே இது வந்து இதனுடைய பெனிஃபிட் வில் கோ டு எடப்பாடி. The beneficiary is the ADMK. சார், இப்போ இந்த 26க்கான திமுகவுடைய எதிர்ப்பு அலை வந்து ஓரளவு ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா போதைப் பொருள்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த எதிர்ப்பு அலையை இபிஎஸ் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரோ? இல்லை, எதிர்ப்பு அலை இருக்குது. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு தகுதி ஏடிஎம்கேக்கு இல்லை. இபிஎஸ் அதை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணலை. அவர் எந்த வழியில போறது என்று தெரியாமல் காத்துல கம்பு சுத்தி கொண்டிருக்கிறார் இபிஎஸ். அதே மாதிரி அண்ணாமலை கிரெடிபிலிட்டி ஃபேக்டர், அண்ணாமலைக்கு கிரெடிபிலிட்டி இல்லை. டோட்டலா வந்து ஹி லாஸ்ட் த கிரெடிபிலிட்டி. பொய் பேசுறது, தவறான விஷயங்களை உண்மை என்பது போல பேசுறது, அடுத்த தலைவர்களை காயப்படுத்துவது, இப்படி பல்வேறு தனது சுய கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக அண்ணாமலை லாஸ்ட் த கிரெடிபிலிட்டி. ஸோ அண்ணாமலையும் கிரெடிபிலிட்டி இல்லை, எடப்பாடிக்கும் அந்த கிரெடிபிலிட்டி இல்லை. எடப்பாடி வந்து தன் கட்சியிலேயே வந்து ஒரு ஒற்றுமைப்படுத்த இயலவில்லை. அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கலாம், ஆனால் அவர் மக்கள் தலைவராக இன்னும் மாறவில்லை. அப்போ மக்கள் தலைவராக மாறணும் அப்படின்னா வந்து அனைவரையுமே ஒருங்கிணைந்து அழைத்து செல்லக்கூடிய பக்குவம் வரணும். பிஜேபியையும் திமுகவையும் தைரியமாக எதிர்க்கிறார் என்ற மக்கள் நம்ப வேண்டும். இப்ப மக்கள் நம்பல. பிஜேபி எதிர்க்கிறார் என்று மக்கள் நம்பல. இவர் வந்து அண்ணாமலை எதிர்க்கிறாரே ஒழிய பிஜேபி எதிர்க்கிறாரா, மோடி எதிர்க்கிறாரா, அமித்ஷாவை எதிர்க்கிறாரா என்று மக்கள் இதுவரை நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே தங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லக்கேஜின் காரணமாக அவர்களுமே வந்து பிஜேபி எதிர்ப்பார்கள் என்ற நிலையில் மக்கள் இன்னமும் நம்பவில்லை. சிறுபான்மை நம்பிக்கை அவர்கள் பெறவில்லை. தலித் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களது நம்பிக்கை அவர் பெறவில்லை. மற்றும் விளிம்பு நிலை சமுதாயத்தைச் சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நம்பிக்கையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இபிஎஸ் அவர்கள் இன்னமும் தனது ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், தனது தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தனது தலைவருக்குரிய, அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக நிரூபித்து விட்டார், அதிமுகவை தக்க வைத்து விட்டார். ஆனால் மக்கள் தலைவராக அவர் மாறாதவரை அவர் இன்னமும் ஒரு அதிமுகவில் ஒரு ஃபேக்ஷனுடைய தலைவராகத்தான் அவர் இருக்கிறாரே ஒழிய எங்க நம்ம பதவி யாரு பிடிங்கிடுவாங்களோ என்ற பயத்தோடு அவர் செயல்படுகிறார். எங்கே வந்து பிஜேபியை எதிர்த்து பேசினால் ஏதாவது நடவடிக்கை நம்ம மீது பாய்ந்து விடுமோ என்ற பயத்தோடு செயல்படுகிறார். பயத்தோடு செயல்படுகிறவரை மக்கள் என்றைக்கும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் அதிமுகவுக்கு தலைவராக இருக்கலாம், ஆனால் மக்கள் தலைவராக அவர் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் மக்கள் பிரச்சனைக்காக திமுகவையும் பிஜேபியையும் எதிர்த்து தைரியமாக களமாட வேண்டும். அந்த தைரியத்தில் உண்மை இருக்க வேண்டும். இதய சுத்தியோடு தான் செய்த தவறுகளுக்கு மக்கள் மத்தியிலே அவர் நான் கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் பிஜேபியை ஆதரித்தேன், பிஜேபியினுடைய மக்கள் விரோத சட்டங்களை ஆதரித்தேன் என்று பொது மன்னிப்பு என்றைக்கு கேட்கிறாரோ அன்றைக்கு தான் பொதுமக்களது பார்வை இபிஎஸ் மீது படும், இல்லைன்னா படாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நிறைவா உங்களுடைய பார்வையில் 2026 தேர்தல் களம் வந்து 5 முனையா பிரியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு, உங்களுடைய பார்வை சார்? என்னையை பொறுத்த வரைக்கும் களம் வந்து 5 முனையாக பிரியும் என்பது உறுதி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுமே தனித்தனியாக நின்று
தங்களது செல்வாக்கை 2024 26 அவர்கள் நிரூபித்து மக்கள் யாரை நம்புகிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபித்தால் கண்டிப்பாக அரசியல் தமிழகத்தினுடைய அரசியலுடைய களமே மாறும். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி.